தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸில் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடுகு சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, தேவையான குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சிறிதளவு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஊற வைத்த அரிசி 1 டம்ளர். இப்படி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, ஊற வைத்த பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, வத்தல் மிளகாய் 1. குக்கர் அடுப்பு வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். கடுகு வெடித்ததும் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியதும் நறுக்கிய தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிச்சு. வதங்கினாலும் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கலாம். மசாலா வெந்ததும் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கூடவே இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 4 விசில் வந்தவொடனே சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.